அனுப்பிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டான், உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? அவர் சொன்ன பதில் தெரியுங்களா? உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? யாருக்கு தெரியும்? அது ஒரு விஷயமே இல்லையா? அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இவரு விஷயமே இல்லையா? இவருக்கு என்ன பிடிக்கும் அந்த அம்மா தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய அந்த அம்மாக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இது என்ன நியாயம்? அவளுக்கு என்ன பிடிக்கும் என்னைக்கா கேட்டியா? ஐயா சொன்னார் பாருங்க, பெரிய சைக்காலஜி. எங்க வீட்டுல திடீர்னு ஒரு நாள் கேட்டா, ஒரு மாதிரி, ஒரு நாளாவது நான் சாப்பிட்டனான்னு நீங்க கேட்டீங்களா? நான் சொன்னேன், எனக்கே படி அளக்கிற அன்னபூர்ணி நீ தான், எப்பவும் சாப்பாடு போடுற, நீ போட்டு தான் நான் திங்கிறேன், அப்ப நான் உன்னை எப்படி கேட்க முடியும்? நீ சாப்பிட்டியா? நான் எப்படி கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? என்ன என் மனசுல அப்படி ஒரு எண்ணம், என்ன ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா அப்படின்னு நீங்க கேட்டிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். நான் சொன்னேன், நாளையில இருந்து கேட்கறேன், வேண்டியதில்லை, நான் சொல்லி கொடுத்து நீங்க கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த வார்த்தை தான் டாப். ஊருக்கே புத்தி சொல்றீங்களே, உங்களுக்கு இது தெரியலையா? நான் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா? அவ என்ன நினைக்கிறா? நீ சாப்பிட்டியா நம்ம மனைவியை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறா, தெரியல. அப்ப ஒரு ஆண் என்ன பண்ணணும்னா, மனைவியின் எதிர்பார்ப்புகள் என்னன்னு தெரிஞ்சு ஒரு ஆண் அந்த எதிர்பார்ப்பை நோக்கி நகரணும். கணவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சு மனைவி அதை நோக்கி நகரணும். இந்த எதிர்பார்ப்பு சாத்தியம் இல்லைன்னு சொன்னா ரெண்டு பேரும் அதை விட்டு கொடுக்கணும். எதெல்லாம் பிராக்டிகலா இம்பாசிபிளோ அதெல்லாம் விட்டு கொடுத்துடணும். அப்ப என்னன்னா, இந்த எதிர்பார்ப்புகளை நோக்கி நகர்ந்துட்டா, நகர முடியாததை விட்டு கொடுத்துட்டா கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி இருக்காது. அடுத்த சொல்யூஷன், எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிற போது பிரச்சனை. மூணாவது ஒரு விஷயம் சொல்ல போறேன், கொஞ்சம் கஷ்டம் தான், பொறுத்துங்க. இது நான் சொல்ல வேண்டிய யோசனை இல்லை, உண்மையில இதை சொல்ல வேண்டியவர் யாருன்னு கேட்டா டாக்டர் மாத்ருபூதம். டாக்டர் மாத்ருபூதம் சொல்ல வேண்டிய யோசனை என்னன்னா, நீங்க இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கிறீங்க, வீட்டுக்கு போறது பையனுடைய டிப்ஸ் கொடுக்கணும் இல்ல? முக்கியமான டிப்ஸ் என்னன்னு, இல்லறத்தில் கணவன் மனைவி வெற்றியின் ரகசியம் எங்கு இருக்கிறது? தாம்பத்திய வாழ்க்கையில் தான் திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள், பிழை. எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்கிற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ, தான் திருப்தி அடைவது முக்கியம் அல்ல, எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்வில் தாம்பத்தியத்திலும் வாழ்க்கையிலும் தோற்பதே இல்லை. இதுதான் வாழ்க்கையை பற்றிய ரகசியம். தன்னை திருப்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்னன்னா, எதிர்த்தரப்பு கசந்து போயிடும். இன்னும் இவ்வளவு செல்பிஷா இருக்கா அந்த மனுஷன், இல்ல எவ்வளவு செல்பிஷா இருக்கா அந்த பொம்பளை, அப்ப என்ன ஆயிடும்? ஒரு இடைவெளி வந்துடும். தாம்பத்தியத்தில் தன்னுடைய திருப்தியை விட எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் தான் வெற்றி என்ற ரகசியத்தை புரிந்து வைத்துக் கொண்டால் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் காற்று கூட நுழைய முடியாது. வாழ்வின் வெற்றி ரகசியம். நான்காவது மிக கடுமையான ஒரு செய்தி, குடும்ப சண்டைகளுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு டோட்டலாவே உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய குழப்பம், அதான் எல்லா குடும்ப பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய காரணம் என்னன்னா, இன்றைக்கு ஆண்களில் பலருக்கு ஆண்மை குறைவாகி பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்களில் பலருக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. இன்றைய சகல குடும்ப சிக்கல்களுக்கும் இதுதான் அடிப்படையான காரணம். ஹார்மோன்ஸ் மட்டும் இல்ல, மன எண்ணங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையிலும் என்னன்னா, பெண்ணுக்குரிய பெண்மை என்பது குறைந்து அவளுள் ஆண்மை மேவி விட்டது, ஆணுக்குள் உள்ள ஆண்மை என்பது குறைந்து பெண்மை மேவி விட்டது. ஒரு சயின்ஸ் தெரியணும், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் அப்படின்னா, ஒரு காந்தத்துல வட துருவம் வந்தா தென் துருவம் இருக்கும், தென் துருவம் வந்தா வட துருவம் இருக்கும், வட துருவமே வந்தா வட துருவம் மறுதளிக்கும். அப்ப என்னாச்சுன்னா, ஆணுக்கு ஆண்மை குறைந்து பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்ணுக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. அப்ப என்னன்னா, ரெண்டு சேம் போலா மாறிட்டதால பல குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிடிப்பதில்லை, வெறுப்பு வருகிறது. ஆண் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்வு என்றைக்கும் இனிமையுடையதாக இருக்கும் என்கிற இயற்கை ரகசியத்தை தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளும். இது இயற்கையின் கொடை. இயற்கையிலிருந்து விலகுகிற போது பேராபத்து நமக்கு காத்திருக்கிறது. இதெல்லாம் வெளில சொன்னா அதெல்லாம் சொல்லலாமா அப்படிம்பாங்க. இன்னைக்கு சொல்லலாம், என்னைக்கு சொல்றது? வாழ்வினுடைய மிகப்பெரிய சூக்ஷமம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. சரி, இதை பத்தி பேசுற நோக்கம் அல்ல. அப்படி குடும்பத்துல கணவனும் மனைவி சண்டை போடுகிற போது விஷுவலா, காட்சி பூர்வமா அதை பார்த்து கொண்டு குழந்தை நிக்குது. அது மனசுல என்ன வரும்? அப்பா அம்மாவே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஒரு வீட்டு வாசல்ல சண்டை போட்டு ஒரு குழந்தை வாசல்ல அழுதுகிட்டு நின்னுச்சு. இது ஒரு பிரெஞ்சு ஜோக்கு. ஒரு வீட்டு வாசல்ல குழந்தை அழுதுகிட்டு நின்னுச்சு. அந்த வழியா போற ஒரு பெரிய மனுஷன் கேட்டான், வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு, என்னடா அங்க வீட்டுல சண்டை அப்படின்னா. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை.
யாரா அவங்க அப்பா? சண்டையே அதுதான். இது பெரிய சிக்கல், பெரிய பெரிய சிக்கல். என்னன்னா நம்ம பாருங்க, நான் விவாகரத்துக்கு எதிரி அல்ல. வாழ முடியாத பட்சத்தில் விவாகரத்து சரிதான். ஆனா விவாகரத்து பண்றவங்க தங்க சௌரியத்தை தான் யோசிக்கிறாங்களே ஒழிய அது குழந்தைகள் மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிச்சாங்களா? இன்னொன்னு கேட்கட்டுமா? இவங்க கோபதாபத்தில் ஆம்பளையும் பொம்பளையும் பிரிஞ்சிடலாம். ஆனா இவங்களை சேர்த்து கட்டுன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, ரெண்டுனுடைய பாண்டேஜ், அந்த குழந்தைய எந்த நீதிமன்றமாவது தனியா பிரிச்சு இது அப்பா கிட்ட இது அம்மா கிட்ட கொடுக்க முடியுமா? அப்ப சேர்ந்து உருவாயிடுச்சு. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, கால் கட்டு அப்படின்னு. பல பேர் தப்பா அர்த்தம் சொல்றான். கால் கட்டுனா கல்யாணம் பண்ணி வைக்கிறது கால் கட்டுன்னு கிடையாதுங்க. குழந்தைக்கு தான் கால் கட்டுன்னு பேர். நான் அதுக்கு காரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம மூச்சு காத்து ஓடுது இல்லையா, அதுக்கு தமிழ்ல கால்னு பேரு. ஒரு குழந்தை எப்படிடா உண்டாகுது அப்படின்னா சித்தர்கள் சொல்லுகிறார்கள், பிராணன் அப்படின்னு ஒரு காத்து, அப்பானன்னு ஒரு காத்து, மேலேந்து ஒண்ணு கீழேந்து ஒண்ணு டப்புன்னு சீல் பண்ணி கருவுல அந்த குழந்தை உண்டாகுது. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த டிண்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அது வந்து சீல் பண்ணுவான், மேலையும் கீழையும் அதை அப்படியே டப்பாவை சீல் பண்ணுவான், ஏர் டைட், உள்ள கண்டெய்னருக்குள்ள அப்படியே கெடாம இருக்கும். அது மாதிரி ஒரு உயிர் ஜனிக்கிற போது ரெண்டு வாயு, என்னன்னா பிராணன் அப்பானன், ரெண்டு சேர்ந்து அப்படியே சீல் பண்ணி அந்த குழந்தைய உண்டாக்குது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த பயலுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும் அப்படின்னா, இவனுக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா சரியா போயிடும். ஏன்? அது கால் கட்டுன்னு குழந்தைய குறிக்கும். இவனுக்கு ஒரு பரம்பரை வந்துட்டா, தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிற பையன் புள்ளைய பார்த்தா அது திருந்துவான். எனக்கு தெரிஞ்சு உண்டு. எனக்கு தெரிஞ்சு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு அப்பா நர்சிங் ஹோம்ல செய்தி வருது, உனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே கீழே போட்டு மிதிச்சிட்டு, இது என் கடைசி சிகரெட் தான். ஏன்? நான் குடிச்சேன், என்ன பார்த்தா என் பிள்ளைய குடிக்க ஆரம்பிக்கும் இல்ல அப்படின்ட்டு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சொன்ன டப்புன்னு அந்த சிகரெட்டை கீழே போட்டு காலை தேய்ச்சி மிதிச்சிட்டு, இது என் கடைசி சிகரெட் அப்படின்ட்டு, நான் குடிச்ச கடைசி சிகரெட் தான். யோசிச்சுங்க, அந்த புள்ள வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறை, அது மேல இருக்கிற அன்பு எல்லா தகப்பனுக்கு இருக்குத்தானே செய்யும். ஓட்டு வீடு மேல இருந்து அந்த ஓட்டை பிரிச்சு ஒரு பையன் மாத்திக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பன் கீழேன்னு சொன்னான், டேய் மத்தியானம் உச்சி வெயில்டா, வெயில்ல நின்று மாத்திக்கிட்டு இருக்கிறியாடா, சூரிய வெளிச்சம் தலைமையில படுதேடா, இறங்கி வாடா, சாயங்காலம் மாத்திக்கலாம். அந்த அப்பா பாசத்துல சொன்னான், சுமாரு அதான் வேலையை முடிச்சுட்டு தான் இறங்குவேன் அப்படின்னு மேல ஓட்ட மாத்திக்கிட்டே இருந்தா. உள்ள தொட்டில்ல அவன் புள்ள தூங்கிட்டு இருந்தது, மேல படுத்து ஓட்டு வேலை செய்யறான் பாருங்க, அவன் புள்ள தூங்கிட்டு இருந்தது. இந்த கிழவன் நேரா போய் தொட்டில்ல தூங்குற புள்ளைய கொண்டாந்து தொட்டி புத்தத்துல போட்டான், வெயில்ல அப்படியே தூக்கி போட்டான். அவன் அங்கேருந்து பார்த்து கத்தனா பாருங்க, அறிவு இருக்கா உனக்கு, பச்சை பிள்ளைய கொண்டாந்து வெயில்ல போடுறியே, புள்ள என்ன கதிக்கு போவோம், கடகடன் அங்கேருந்து இறங்கி ஓடியாந்து புள்ளைய தூக்கி தோல் மேல வச்சு அவங்க அப்பனை பார்த்துக்கிற, அறிவு இருக்கா உனக்கு, புள்ளைய தூக்கி வெயில்ல போட்டியே. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, ஏலே உன் புள்ள வெயில்ல கிடந்தா உனக்கு நோவுது இல்ல, ஆமா நீ என் புள்ள இல்லையா, நீ வெயில்ல கிடந்தா எனக்கு நோவாதாடா, அதுக்காக தாண்டா பண்ணேன். அப்ப என்ன ஆகுது பாருங்க, அவன் வாழ்க்கை நோக்கமே மாறி போகுது. ஒரு தகப்பன் யாருக்காக வாழ்றான்? பிள்ளைக்காக வாழ்றான், பிள்ளைகளுக்காக வாழ்க்கை நடத்துறான். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. என்னுடைய மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசும்போது நான் கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தலையிட்டு பேசினேன். அப்பா சொன்னா, அப்பா நீ எல்லா வகையிலும் நல்ல அப்பா தான்பா, ஆனா எல்லாத்துலயும் மூக்கம் நுழைக்கிறேன், என்ன எல்லாத்துலயும் மூக்கம் நுழைக்கிறேன். ட்ரெஸ் எடுத்தா இப்படி தான் எடுக்கணும் அப்படிமே, அது வேண்டாமேம்மா உனக்கு அப்படிமே. செல்லுன்னு கேட்டா, உனக்கு எதுக்குமா செல்லு, அர்ஜென்ட்டா உனக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எதுக்கு உனக்கு செல்லு? அவ சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, செல்லெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லப்பா, பின்ன என்ன ஆர்னமெண்ட், அது ஒரு நகையா, அதாவது காதுல கையில போட்டுக்கிற மாதிரி அது கைக்கு இப்ப நகையாய் போச்சா செல்லுங்கிறது, அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லப்பா, அது ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னா. நான் சொன்னேன் அதெல்லாம் வேஸ்ட், அர்ஜென்ட்டா கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒண்ணுமே இல்லை, இப்படி எல்லாத்தையும் தலையிடுவேன் என்னுடைய குணம். அப்போ அவ சொன்னா, நீ எல்லாம் நல்ல அப்பா தான்பா, ரொம்ப தலையிடுற, ஏன் இப்படி எல்லா விஷயத்திலும் மூக்கு நீட்டுற, இத்தனைக்கும் உனக்கு மூக்கே சின்ன மூக்கு, ஆனா எல்லாத்திலும் மூக்க நுழைக்கிறியே. நான் ஒரு ரிப்ளை சொன்னேன், கண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைய தேதிக்கு நான் சம்பாரிச்ச சொத்து முழுக்க ஒரு பக்கத்துல வை. நான் 20 வயசுல இருந்து பேசுறேன், எனக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் 50 வயசு நிறையுது. இப்ப எனக்கு 30 வருஷமா நான் பேசி சம்பாரிச்சிருக்கேன், புகழையும் பணத்தையும் சம்பாரிச்சிருக்கேன், மக்களையும் சம்பாரிச்சிருக்கேன். நான் இந்த 30 வருஷம் சேமிச்ச அத்தனை விஷயத்தையும் ஒரு தட்டுல வை. நாளைக்கு உனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கு, இவ்வளத்தையும் செலவு பண்ணாதான் உனக்கு காப்பாற்ற முடியும், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அல்லது உனக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது, உடலை காப்பாற்றணும், ஒரு மருத்துவமனையில் சேர்த்து ஆபரேஷன் பண்ணணும், இத்தனை சொத்தையும் வித்தாதான் உனக்கு காப்பாற்ற முடியும்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, என்ன தவிர வேற யாரும் உனக்கு அதை செய்ய மாட்டான். ஏன் இத்தனை சொத்தையும் வித்தாவது மறுபடியும் நான் தெருவில் போய் நின்னாரு சம்பாதிக்க ஆரம்பிப்பேன், ஆனா உன் உயிர் தான் எனக்கு முக்கியம். அப்படி என்ன தவிர உனக்கு வேற யாராவது ஆள் இருந்தா காட்டு, அப்புறம் சொல்லு நான் ஏன் தலையிடுறேங்கிறது உனக்கு புரியும். நான் வாழ்வதன் அர்த்தமே நீதானே மகளே,
என் வாழ்வின் அர்த்தமே நீதானே என் கண்ணே, நீ இல்லை என்றால் என் வாழ்வில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இதை ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்தாங்களா? நம்ம அப்பா அம்மா யாருக்காக வாழறாங்க? நமக்காக தானே வாழறாங்க, தனக்காகத்தானே வாழறாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை முறை இருக்கு. எத்தனையோ காலமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒருத்தர் சேர்த்த சொத்தை முழுக்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அப்படியே செலவு பண்றான், அப்படியே செலவு பண்ணி வெளியே அனுப்புறான். பையன் அமெரிக்கால போய் படிக்கணும்னு இருக்கிற பழைய நிலத்தை வித்து பையனை படிக்க வச்சு அனுப்புறான். யோசிச்சு பாருங்க, அந்த அப்பா யோசிச்சானா எனக்கு பிற்காலத்தில் பயன்படணும், எனக்கு இது தேவை? யோசிக்கலையே. இதை பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும். இதை விட என் சின்ன பொண்ணு பயங்கர வாயாடி, ரொம்ப கெட்டிக்காரி. என் பொண்ணு இல்லையா, ரொம்ப கெட்டிக்காரி. அவ எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க. ஒரு தீபாவளியும் போது நாங்க பேசிக்கிட்டோம், என்னன்னா வீட்டில் வந்து பட்டாசு வாங்குறது இல்லை, இந்த பட்டாசுல குழந்தை தொழிலாளர் பயன்படுத்துறதா பேப்பர்ல போட்டா அதை படிச்சுட்டு வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். தீபாவளி அன்னைக்கு காலம்பரை ஆனா பணம் கொடுத்துட்டேன், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு, உனக்கு வேணும்னா வாங்கிக்க, வாங்காட்டி விட்டுட்டு ஒரு சௌகரியம் இல்லப்பா வாங்க வேண்டாம் அப்படின்ட்டா. தீபாவளி அன்னைக்கு காலம்பரை உட்காந்துருக்கோம், எதிர் வீட்டில் எல்லாம் வெடிக்கிறாங்க. என் சின்ன பொண்ணு இப்படி பால்கனியில் வந்து இப்படி சோகமா இப்படி பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்தேன். அவன் முகம் வாடி போச்சுன்னு எனக்கு தெரியுது. என்னடா கண்ணா அப்படின்னு, நீ சன் டிவியில் பேசதாம்பா லாயக்கு. என்ன சொல்ற? ஒரு சின்ன புள்ள மனசு என்ன கஷ்டப்படும் உனக்கு தெரியாது? என்ன கஷ்டப்படுது? எல்லாரும் வெடிக்கிற போது நான் மட்டும் வெடிக்காமையே இருந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது உனக்கு தோணி இருக்க வேண்டாமா? நான் சொன்னேன், இந்த டயலாக் எல்லாம் வேணாம், நாம ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம் அந்த பட்டாசு வாங்குறது இல்லைன்னு. உனக்கு நான் பணம் கொடுத்து